வைகை நதி தென்மதுரை வைகை நதி. தம்பி, பெரிய மனசு பண்ணி ஒரு தடவை என் பிள்ளை கிட்ட பேசி பாக்குறீங்களா? நான் அவங்க கிட்ட என்ன பேசுறது? பேசுங்க தம்பி. உங்களை தானே கட்டிப்பேன்னு ஒத்த காலில் நிக்கிறா. நீங்க பேசி அவ மனசுல என்ன இருக்கு ஏது இருக்கு அதை எப்படி சரி பண்றதுன்னு கொஞ்சம் பாருங்க தம்பி. உங்க காலில் கூட விழுறேன் தம்பி. சித்தப்பா சார், எந்திரிங்க சார். முதல்ல நீங்க என் பிள்ளை கிட்ட பேசுறேன்னு சொல்லுங்க தம்பி. சார் முதல்ல எந்திரிங்க. சித்தப்பா, என்ன இதெல்லாம்? எனக்கு வேற வழி தெரியல கோபாலா. அவளும் எதுக்கும் அடங்க மாட்டேங்கிறா. யாரு என்ன சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறா. அதான் தம்பி கிட்டயே பேசிடலான்னு. தம்பி, நீங்க தப்பா நினைச்சுக்கிடாதீங்க தம்பி. உங்களுக்கு இது தேவையில்லாத வேண்டாத வேலைதான். ஆனா எனக்காக இந்த விஷயத்த பண்ணி கொடுங்க தம்பி. இல்ல சார், எனக்கு புரியல. அவங்க கிட்ட நான் என்ன பேச முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல தம்பி, நாங்க எல்லாரும் தொந்தரவா நினைச்சுக்கிட்டு இருக்கிற எங்க மலரை நீங்க பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருக்கீங்கன்னு நீங்க பேசுற பேச்சிலையும் நீங்க நடந்துக்கிற விதத்திலையும் தெரியுது. அதுக்கு என்ன காரணம்? அந்த பிள்ளைகிட்ட நாங்க புரிஞ்சுக்கிடாத ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தானே அர்த்தம். அந்த எண்ணத்துல தான் கேக்குறேன். அந்த அடிப்படையில தான் தம்பி கேக்குறேன். என் பிள்ளைகிட்டையும் நீங்க பேசி பாருங்க. அவ மனசுல என்ன இருக்கு, எதனால இப்படி உங்க மேல ஆசைப்பட்டாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. வயசு பொண்ணு, இது வெறும் இனக்கவர்ச்சியா இல்ல அதையும் தாண்டி வேற என்னமும் இருக்கா இந்த விஷயத்துல அப்படிங்கறத நீங்க பேசி பார்த்தாதான் தம்பி தெரியும். ஒரு அப்பாவா என் பிள்ளைகிட்ட நான் ஒரு அளவுக்கு மேல பேச முடியாது. அவங்க அம்மாவும் ரொம்ப கோவக்காரி. ஏதாவது பேசி எடுத்தங்கவுத்தோன்னு முடிச்சுட்டான்னா போச்சு. இப்போதைக்கு என் பிள்ளை நீங்க சொன்ன கேப்பான்னு தோணுது. உங்க மேல பிரியமா இருக்கிறதுனால நீங்க பேசினா கொஞ்சம் அவளும் அமைதியா அவ மனசுல இருக்கிறதையெல்லாம் வெளியே கொண்டு வருவாளோ என்னமோன்னு தோணுது. உங்க மேல அவ வச்சிருக்கிற ஆசைக்கு ஆணி வேறு எதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தோதா இருக்கும். மாப்பிள்ள, ஆமா மாப்பிள்ள, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்ன ரொம்ப தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறீங்க. ப்ளீஸ் தம்பி, ப்ளீஸ் தம்பி, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். என்ன சார் இதெல்லாம்? எங்க வீட்லயும் எனக்கு அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாரும் இருக்காங்க. இந்த விஷயம் முதல்ல மலருக்கு தெரிஞ்சா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? இல்ல எங்க வீட்டு பெரியவங்க தான் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? தம்பி தம்பி, ஒரு உடம்பு சரியில்லாத பொண்ணை பார்க்க வர்றோம், பேச வர்றோம், அந்த மாதிரி நினைச்சுக்க தம்பி. அது மாதிரி என் பொண்ணு மனசு சரியில்லாம இருக்கா, அவ்வளவுதான் வித்தியாசம். சார், உங்களுக்கு புரியல. நான் உங்க பொண்ணை பார்த்து பேசுனா இந்த விஷயத்த கண்டிப்பா அவங்க அட்வான்டேஜா தான் எடுத்துக்குவாங்க. ஏன்னா அவங்க என்கிட்ட இது வரைக்கும் பேசுனது பழகுனதை வச்சு நான் சொல்றேன் இதை. அப்படி எதுவும் உங்களுக்கு பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன் தம்பி. பிளீஸ் மாப்ள, இந்த ஒரு விஷயத்துல எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டோம். இப்ப கை நீட்டி அடிக்கவும் முடியல, அரட்டி கேட்கவும் முடியல. மீறி ஏதாவது பண்ணுனா அவ எதுவும் பண்ணிக்கிடுவாளோன்னு பயமா இருக்கு எங்களுக்கு. இதையெல்லாம் தாண்டி ஒரு வார்த்தை நாங்க அவளை கேட்டாலும் நான் அப்படித்தான் இருப்பேன், என் கல்யாண விஷயத்த நான் பாத்துக்கிறேன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறா. பயமா இருக்கு மாப்ள. வயசு பொண்ணு, ஏதோ ஒண்ணு ஏடா கூடமா ஆயிடக்கூடாதேன்னு வேற பயம் எங்களுக்கு. ஏமாச்சான், உங்க ஒண்ணு விட்ட தங்கச்சி மேல இவ்வளவு பாசமும் அக்கறையும் காட்டுறீங்களே, இதை உங்க சொந்த தங்கச்சி மேல காட்டியிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது தெரியுமா? அக்கா புருஷனை தான் கட்டிக்குவேன்னு அந்த அக்காவோட சொந்த அண்ணங்க கிட்டயே ஒரு பொண்ணு வந்து சொல்றான்னா அப்போ இதெல்லாம் யார் கொடுத்த தைரியம்? நீங்க அண்ணன் தம்பி 3 பேரும் கொடுத்த தைரியம் தான். அக்கா மாப்பிள்ளைய ஆசைப்பட்டா ஏன் தப்பா ஒரு பார்வை பார்த்தா கூட அவளோட அண்ணங்காரனுங்க வகுந்துருவானுங்கன்னு ஒரு பயம் இருந்திருக்கணும் அந்த பொண்ணுக்கு. அந்த பயத்தை நீங்க கொடுத்துருந்துருக்கணும். தப்பு தான் மாப்பிள்ள, தப்பு தான். தப்பு பண்ணிட்டோம், பெரிய தப்பு பண்ணிட்டோம். நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடலைனாலும் நிச்சயமா இது தப்பு தான் மச்சான். ஆனா அதே தப்ப இப்ப என்னையும் பண்ண சொல்றீங்களே. தம்பி, நீங்க கொஞ்சம் பேசி என் பொண்ணு மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க தம்பி. சார், இது எனக்கு தேவையே இல்லாத விஷயம் சார். நான் வந்து உங்க பொண்ணு கிட்ட பேசி எதுக்காக என்ன பிடிச்சதுன்னு கேக்குறது எனக்கே அசிங்கமா இருக்கு. தம்பி, தயவு பண்ணி வந்து பேசுங்க தம்பி. சார் சார் எந்திரிங்க சார். வயசுல பெரியவங்க நீங்க சும்மா சும்மா என் காலில் விழுந்துகிட்டு. உங்க பொண்ணு கிட்ட இருக்கிற பிடிவாத குணம் எங்க இருந்து வந்திருக்குன்னு இப்ப புரியுது சார் எனக்கு. நீங்களும் அப்படிதான் அவங்கள மாதிரியே சொன்னதையே சொல்லிட்டு இருக்கீங்க. என்னை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க, என் பொண்டாட்டிய பத்தி என் குடும்பத்தை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. தப்பு பண்ணிட்டேன் தம்பி, தப்பு பண்ணிட்டேன். குடும்பமா சேர்ந்து தப்பு பண்ணிட்டோம். இப்பதானே அது புரியுது. இந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்காக பண்ணுங்க தம்பி. இல்லைன்னா குடும்பத்தோட சாகிறத தவிர வேற வழி இல்ல. சரிங்க சார், நான் வந்து பேசுறேன். கையை இறக்குங்க. ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. கையை இறக்குங்க சார் முதல்ல. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன தம்பி சொல்லுங்க. நான் உங்க பொண்ணை தனியாலாம் எங்கேயும் மீட் பண்ணி பேச மாட்டேன். அதே மாதிரி உங்க வீட்டுக்கும் வரமாட்டேன். அப்புறம் மச்சான், உங்க வீட்டுக்கு அந்த பொண்ணை வர சொல்லுங்க. நான் அங்க வந்து பேசுறேன். ஆனா வீட்டுல எல்லாரும் இருக்கணும். முக்கியமா என் அக்கா இருக்கணும்.
சரிங்க மாப்பிள்ள. சரிங்க தம்பி, எப்போ வர்றீங்க? இப்போ எனக்கு வேலை இருக்கு, சாயங்காலம் போல வரேன். ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. நான் என் பிள்ளைக்கு போன் போட்டு வர சொல்லிடுறேன். சரி, 2 பேரும் உட்காருங்க, சூட டீ கொண்டு வர சொல்றேன், குடிச்சா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். இல்ல தம்பி, வேண்டாம். இப்ப டீ குடிக்கிற நிலைமையும் மனசும் எனக்கு இல்ல. நாங்க கிளம்புறோம். சரி, போயிட்டு வாங்க. மாப்பிள்ள வர்றோம். ஆ. தம்பி, வராம மட்டும் இருந்துடாதீங்க தம்பி. வரேன் சார், வரேன். சரிங்க தம்பி, ரொம்ப நன்றி. போயிட்டு வரேன். ம். என்னடா இது பெரிய தலைவலியா இருக்கு. கஸ்தூரி, ஆ என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? படிச்சிட்டு இருக்கேன். நாளைக்கு டெஸ்ட் எனக்கு. இந்த மாசத்தோட கம்ப்யூட்டர் கிளாஸ் முடியுதுல்ல? ஆமாம். என்னோட ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வரையா? நான் அண்ணன் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போக போகிறேன். அக்கா கல்யாணம் முடிச்சு போனதுக்கப்புறம் அண்ணன் ஒத்தையில வேலையை பார்த்துட்டு இருக்கு. அண்ணன் ஆஃபீஸுக்கு போறியா? ஏன் என்னைய பார்த்தா அண்ணனை தெரியலையா உனக்கு? தெரியலப்போ. கேரு கஸ்தூரி, செகுட்டோட சேர்த்து அரைஞ்சிருவேன் பாத்துக்க. வேலைக்கு கூப்பிடும்போது அண்ணன் எப்படி கூப்பிட்டது தெரியுமா? நீ எப்படி கூப்பிடுற? அவன் எப்படி கூப்பிட்டான்? பாப்பா, உனக்கு இந்த மாசத்தோட படிப்பு முடியுதுலடா, நம்ம ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வரையா அப்படின்னு கேட்டது அண்ணன். அப்புறம் நான் எப்படி கேட்டேன்? எப்படி கேட்ட? ஏன் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வரையான்னு கேட்ட. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? உன் முகர கட்டைக்கு அதெல்லாம் புரிஞ்சதுன்னு நீ என்னத்துக்கு அண்ணன் கிட்ட சண்டைக்கு நின்றுட்டு இருக்க போற? என்னமோ நீயே பாடுபட்டு உருவாக்குன மாதிரி பேசிட்டு இருக்க அந்த ஃபைனான்ஸ் ஆஃபீஸர். அப்பா வச்சுட்டு போனதை நீ பார்த்துட்டு இருக்க, அவ்வளவுதான். உன் ஆஃபீஸ்ன்னு சொல்ற? நான் தானே பார்த்துட்டு இருக்கேன் லூசு. அப்ப என் ஆஃபீஸ் தானே. சரி வச்சுக்க, ஆனால் நான் வரமாட்டேன் உன் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு. நான் அண்ணனோட ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன். அப்ப எதுக்கு இங்க என் வீட்டில் இருக்க? போய் அவன் வீட்டிலே இரு. போ. கேரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை தெரியுமா? அப்பா, இந்த ரேஷன் கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டில் இத்தனை பிள்ளைகளை பெத்து போட்டு வச்சிருக்கேன்னு தான் பாரு. என்ன 2 பேர் சத்தம் அங்கே வாசல் கேட்டு வரைக்கும் கேட்டுச்சு. யாருமா உன் மகளுக்கு இந்த மாசத்தோட படிப்பு முடியுது, என் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு வர்றியான்னு கேட்டா அவங்க அண்ணன் ஆஃபீஸுக்கு தான் போவாளாம். ஏய்யா, எங்கேயாவது வேலை பார்க்கட்டுமியா? கல்யாணம் முடிச்சு அனுப்புற வரைக்கும் இதுலயும் உனக்கு ஒரு போட்டியா? நானும் அதே ஃபைனான்ஸ் கம்பெனி தானே வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து வேலை பார்த்தா என்ன? எனக்கு தான் ஆள் பத்தாக்குறையா இருக்கு. ஏமா, அண்ணன் சில சமயம் ஒழுங்காவே டாக்குமெண்டேஷன் பண்ண மாட்டாமா. அப்படின்னு கண்டையோ? தெரியும் உன்னை பத்தி. சரி இருக்கட்டும். ஆனாலும் என் ஆஃபீஸ்ல இது வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்கா? சொன்ன தேதியில இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையாவது கடனை வசூல் பண்ணாம விட்டுருக்கனா? ஒரு நட்ட கணக்காவது காமிச்சிருக்கனா? நீ அடாவடி பண்ணி காசு திரும்ப வாங்குவ, அதான் ஊருக்கே தெரியுமே. மயிலக்காவோட வீட்டு ஜாமான் சட்டை எல்லாம் தூக்கி ரோட்ல போட்டவன் தானே நீ. அப்படி செஞ்சதுனால தான் அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் வட்டி காசு கரெக்டா சொன்ன தேதிக்கு வருது. எப்படி கம்பெனி ரன் பண்ணணும்ல நீ எனக்கு சொல்லி தராத. நேத்து பிறந்த முந்திரி கொட்டை. ஐயா அரவிந்தா, நீ இந்நேரத்துக்கு ஆபீஸ்ல தானேயா உட்காந்து வேலை பாப்ப? இப்ப என்னையா வீட்டுல உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்க இன்னைக்கு? சும்மா தாம்மா, அங்க டேபிள் சேர்ல எல்லாம் உட்காந்து ஒரு மாதிரியே முதுகு வலிக்கிற மாதிரி இருந்தது. இங்க கொஞ்சம் கால் நீட்டி கீழே உட்காந்துக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் சேர்த்து அப்படியே படுத்துக்கலான்னு பார்த்தேன். ஒரு நாள் வீட்டுல இருக்கணும்னு நினைச்சது தப்பா? அதுக்கு இந்த வரத்து வாரா? சரியா எல்லாம் இந்த கொஞ்ச நாளைக்கு தானே. அவ கல்யாணம் முடிச்சு இன்னொரு வீட்டுக்கு போக போற பிள்ளை, அனுசரிச்சு போயா. உன் தங்கச்சி தானே. ஆமா இருங்க, நானே உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். தரகர் ஏதோ ஜாதகம் கொடுத்தாராம்ல உங்ககிட்ட? ஆமாயா, ஆமா கொடுத்தாரு. கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? இப்போ வரைக்கும் என் கைக்கு அது வரல. அது இருக்கு வீட்டில தான் இருக்கு. வீட்டில் இருக்குன்னா யார் வீட்டில் இருக்கு? ஐயோ, யார் வீட்லயும் இல்ல. ஐயா கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்கேன். ஐயா கிட்ட கேளு. ஐயா கிட்ட கொடுத்தா அவர் நேரம் அவங்கிட்ட தான் கொண்டு போய் கொடுப்பாரு. அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. ஐயா பார்த்து விசாரிச்சுட்டு உங்ககிட்ட சொல்லுவாரு. என்ன, நீ பொறுமையாரு. பாத்துக்கிறேன். ஆமா, உங்களை ரேஷன் கடைக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னா கேக்குறீங்களா? ஏன் இந்த சக்கரையும் பருப்பும் நம்ம கடையில வாங்க முடியாதா? ரேஷன் கடையில இப்ப நல்ல பருப்பா தான் போடுறான், அதான் வாங்கிட்டு வந்தேன். கடையில வாங்குறது 1 கிலோ மிச்சம் தானே. ஏமா, 1 கிலோன்னு சொல்லி 3/4 கிலோ தான் போடுறாங்கன்னு சொல்லி அந்த அண்ணனை திட்டிக்கிட்டே உங்களுக்கு தான் ப்ரெஷர் ஏறும். இதுல வெயில்ல வேற போயிட்டு வரீங்க. ஏமா தேவையில்லாத வேலை பாக்குறீங்க? யாருக்கிட்டையாவது கொடுத்து விட்டு 15 மட்டும் வச்சுக்கிட்டா பத்தாதா? அந்த கதையை கேளு. ஆமா, அது நேத்து வரைக்கும் 1 கிலோன்னு சொல்லி 3/4 கிலோ போட்டுக்கிட்டு 1/4 கிலோவை தான் அடிச்சதெல்லாம் நேத்து வரைக்கும். இன்னைக்கு என்ன? என் மருமக நேத்து ரேஷன் கடையில போய் பிரச்சனை பண்ணி தராசு தூக்கிட்டு வந்துட்டால. உங்க மருமகளா? அது யாரு? என் மருமக மலருதாயா. அந்த பிள்ளை நேத்து ரேஷன் கடைக்கு போய் ஒரே தகராறு முத்தி போய் கடைசியில் தராசு தூக்கிட்டு வந்துட்டா. அப்புறம் அந்த ரேஷன் சப்ளை பண்றவன் வீட்டுக்கு வந்து காலில் விழுகாத குறைய கெஞ்சி, இன்னமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேங்கக்கா, கரெக்டா இடையோட பொருளை போடுவோங்கான்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அந்த மிஷினை வாங்கிட்டு போய்
இன்னைக்கு கரெக்டாக 1 கிலோன்னா 1 கிலோ இருக்குல்ல, பக்கத்து மளிகை கடையில் நிறுத்து பார்த்துட்டு தான் வந்தேன். வீட்டுக்கு வந்து காலில் விழுகாத குறையா கெஞ்சி வாங்கிட்டு போனாங்களா? ஆமாய்யா அரவிந்தா, நேற்று தான் சாயங்காலம் போல வீட்டுக்கு வந்தாங்க. சாயங்காலம் போலன்னா உங்க செல்ல மகன் வீட்டில் தானே இருந்திருப்பான். கருப்பனா? ஆமாம், வீட்டில் தான் இருந்தான். வீட்டுக்கு வந்து ரேஷன் கடைக்காரன் பிரச்சனை பண்ணியும் ஒன்றும் சொல்லலையா என்ன அவன் பொண்டாட்டிய? ஆஹா, ஒன்றும் சொல்லலை. கவுன்சிலர் போஸ்ட்டுக்கு நிற்கிறியான்ல கேட்டான். நாசமாக போச்சு. இப்படியெல்லாம் அந்த பொண்ணு பஞ்சாயத்தை இழுத்துட்டு வரும்னு கேள்விப்பட்டு தானே அந்த பொண்ணு அவ்வளோ பிளான் பண்ணி இவனுக்கு கட்டி வச்சேன். இவன் என்னடான்னா அரசியலில் நிற்கிறியான்னு கேட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். ஏம்மா நிஜமாவே அவன் ஒன்றும் சொல்லலையா? ஆமாய்யா, ஒன்றும் சொல்லலை. ஏம்மா உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னடி? குமார் அண்ணன் இருக்காங்கல்ல, அந்த அண்ணனோட ஒய்ஃபு, அதான் நம்ம மைனியோட ஃப்ரெண்டு ஐஸ்வர்யாக்கா. ஆமாம், அவள் வீட்டுக்கு வந்துட்டா. தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கறதுக்கு தான் இந்த பேச்ச ஆரம்பித்தேன். அவங்கள கூட்டிகிட்டு வந்து விட்டது யாரு? நம்ம மைனி தான். என்னது? அட அதுக்கு தான் நேற்று அந்த அம்மா கூட இந்த பக்கம் வந்துட்டு போனதா. சாயங்காலம் வாசல் கூட்டி தொளிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தேன். இங்கிட்டு வந்துட்டு கோவமாக போய்கிட்டு இருந்தாங்க. என்னமோ ஏதோன்னு நினச்சேன். சரி அப்புறமா கேட்கலான்னு நினச்சேன், ஒன்றும் கேட்கல, விட்டு போச்சு. இதுதான் காரணமா? கோவமாக வந்து பேசிட்டு போனாங்களா? என்ன பேசுனாங்கன்னு தெரியாதியா? நான் ரேஷன் கடைக்காரன் வந்துட்டு போனதை மட்டும்தான் பார்த்தேன். அவன் தான் என்கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தான், அதனால எனக்கு தெரியும். அந்த பொண்ணோட அம்மா கோவமாக வந்துட்டு போனது. ஆனால் அவங்ககிட்ட நான் என்ன பேசுனாங்க ஏதுன்னு கேட்கலையே. கேட்டு நம்மகிட்ட எதுவும் எகிரி பாஞ்சிட்டாங்கன்னா அந்த பயத்தில் தான் ஒன்றும் கேட்கல. அப்போ அவங்களும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. அப்படித்தான் நினைக்கிறேன். கோவமாகவே வந்தாங்க, கோவமாகவே தான் போனாங்க. ஏம்மா உங்கள் செல்ல பையனுக்கு இந்த மாதிரிலாம் வீட்டுக்கு யாரும் வந்து சத்தம் போட்டால் பிடிக்காதுல்ல? ஆமாம், பிடிக்காது தான். அதுக்குன்னு என்ன பண்ண முடியும்? மைனி நல்ல விஷயம் தானே பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதனால தான் உங்கள் அண்ணன் பேசாமல் விட்டுட்டான்னு நினைக்கிறேன். சரி இல்லையே, நம்ம ஒன்று நினச்சி ஒரு வேலை பண்ண போக அது வேற பக்கமில் திசை மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே அவங்க 2 பேரும் சரியில்லை. நம்ம இழுக்கிற இழுப்புக்கு வரவே மாட்டேங்கிறாங்களே. அந்த பொண்ணால் இங்கே தினமும் ஒரு சண்டை, தினமும் ஒரு பஞ்சாயத்து வரும். அடிதடியில் ஒரே ரகலையாக இருக்கும். கருப்பனுக்கு அதனால டென்ஷன் ஏறும்னு பார்த்தா அவன் என்ன இப்படி இருக்கான்? இன்னும் புது பொண்டாட்டி மயக்கம் தீரலையோ? இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் ஏன் பிளான் என்ன ஆகுறது? சரி, நீ என்னடி படிக்கிறியா? ஆமாம்மா, நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. சரி படி, நான் போய் சமையலை கவனிக்கிறேன். அரவிந்தா, பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு கூட்டு வைக்கட்டா இல்லை பொரியல் பண்ணட்டா? என்னத்தையாவது பண்ணுங்கம்மா. பீன்ஸ் பருப்பு உசிலி பண்ணட்டா? அது என்னது புதுசாக இருக்கு பேரு? என் மருமக தான் கற்றுக் கொடுத்தா. ஃபோனில் பார்த்து பார்த்து தானே எல்லாத்தையும் சமைக்கிறா. அதான் எனக்கும் எத்தே இப்படி பாருங்கத்தே, இப்படி பண்ணுங்கத்தேன்னு சொல்லி கொடுத்தா. அதை தான் இன்னைக்கு பண்ணலான்ட்டு பீன்ஸ் வாங்கிட்டு வந்தேன். நான் போய் பண்ணுறேன். ஆஹா, ஒன்றும் உருப்பிடுற மாதிரி தெரியல. நம்ம போடுற பிளான் எல்லாம் தலைகீழ போய்கிட்டு இருக்கு. இதை இப்படியே விடக்கூடாது. இவன் இப்படி நிம்மதியாக இருந்தால் நம்ம நினச்சது எப்படி நடக்கும்? சீக்கிரமாக ஏதாவது பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்? ஏதாவது பண்ணணும். ஏன் ஐசு, உங்க அம்மா வந்து உன்னை கூப்பிட்டப்ப கூட நீ வரமாட்டேன்னு சொல்லிட்ட. என்னால இன்னும் அதை நம்ப கூட முடியல. எனக்கு உங்கள் கூட இருக்கிறதுக்கு தாங்க பிடிச்சிருக்கு. நிஜமா வயசு? அப்போ நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நீ நம்புறியா? அதான் சொல்லிட்டீங்கல்ல, நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் போய் சொல்லலைன்னு. இத முதல்லயே நீ நம்பி இருந்தேன்னு வை, நமக்குள்ளேயே பேசி தீர்த்து இருந்திருக்கலாம். உங்க அம்மா வரைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்க தேவையில்லைல. எப்படினாலும் அவங்களுக்கு தெரியாமல் இருக்க போகிறது இல்லைல்ல. சரி விடுங்க. ஆனாலும் நீங்களும் அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்கலாம்ல. எப்படி? அவங்க வச்சு கொடுக்குற பிசினஸை பார்த்துக்கிட்டு அவங்க வாங்கி கொடுக்குற வீட்டில் இருக்க சொல்றியா? கொஞ்சம் தள்ளி உட்காரு. இல்லை இல்லை, பிடிச்சா பண்ணுங்க, பிடிக்காட்டி விட்டுருங்க. அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் அதை பத்தி ஒன்றும் பேசலையேன்னு. நான் கூட என் மேல இருக்கிற அக்கறையிலையும் காதல்லையும் தான் வந்துட்டியாக்கும்னு நினைச்சேன். உங்களுக்கு ஒன்றுன்னு சொல்லவும் பயந்துட்டேங்க, அதனால தான் வந்தேன். அதான் வந்துட்டு அப்படி ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதும் போயிடுவேன்னு நினைச்சேன். அப்போ நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, உன்னையும் உன் வயிற்றுல வளர்கிற குழந்தையும் விட்டுட்டு நான் எப்படி போவேன் ஐசு அப்படின்னு. அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. புரிஞ்சா சரி. சரி இந்தா இதை சாப்பிட்டு முடி. போதும், அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். சரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவேன்னா. அப்போ நான் வேலை கிளம்பிட்டா? நீ இருக்கன்னு சொல்லி தான் நான் லஞ்ச் டைமுக்குலாம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன். இல்லாட்டி வரவே மாட்டேன் தெரியுமா? தினமும் வந்துருங்க. என்ன தினமும் வர்றதுக்கு நான் ரெடி. ஆனா நீ வீட்டில் இருக்கணுமே. இருப்பேன், எங்கே போயிடுவேன், எங்கேயும் போக மாட்டேன். சரி இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணிட்டு வந்துருவோமா? அது அங்கே எங்கள் அம்மா வீட்டு ஏரியாவிலேயே ஒரு ஹாஸ்பிட்டலில் செக்அப் பண்ணிட்டு இருக்கோம். அவங்ககிட்டயே ரெகுலராக பார்ப்போம். அப்படியா? அவ்வளோ தூரம் மாசம் மாசம் போயிட்டு வரணும்ல ஐசு, உனக்கு சேருமோ என்னமோ? எங்கள் அப்பாவை வேணால் கார் எடுத்துகிட்டு வர சொல்லலாங்க. எதுக்கு? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அப்படின்னா நம்ம ஒரு கார் வாங்கிடுவோமா?
காரெல்லாம் நமக்கு தேவையா ஐசு? அதுவும் இப்ப இருக்கிற நிலைமையில ஏன்? வீடு கட்டணும்ல ஐசு, அதுக்கே லோனு அது இதுன்னு போயிடும். இதுல எதுக்கு தேவையில்லாம கார் லோன் வேற? அப்படி சொல்றீங்களா? அப்போ டாக்ஸி புக் பண்ணி போயிடலாமா? அப்படி வேணா செய்யலாம். இல்லாட்டி என் ஃப்ரெண்டு காரை வேணா எடுத்துட்டு வரட்டா? அவங்ககிட்ட ஒரு கார் சும்மா தான் இருக்கு. அவன் எங்க போனாலும் ஜீப்ல தான் போவான். ஃபேமிலியோட எங்கேயும் போறதுனா தான் காரை வெளியில எடுப்பான். அந்த கார் சும்மா தான் இருக்கு, அதை வேணா நம்ம எடுத்துட்டு போவோம். சரி. ஐசு ஏம்மா வாங்கம்மா. எப்பா வாங்கப்பா. வாங்க மாமா, வாங்கத்தே. ஏம்மா உட்காருங்க. அப்பா உட்காருங்கப்பா. ஆமா, வீடு முழுக்க சோபா செட்டா வாங்கி அடுக்கி வச்சிருக்கிறதும் என்ன எல்லாம் உன் புருஷன் வாங்கினதா நினைப்பா உனக்கு? எல்லாம் ஓசி. ஏம்மா இதெல்லாம் நிஜம்னு நிரந்தரம்னு நம்பி இங்க வந்து உட்காந்துருக்க. உன்னை மாதிரி ஒரு முட்டாள எங்க போய் தேடினாலும் கிடைக்க மாட்டாயிச்சு. இதே பார்த்து பேசுங்க. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் மாப்ள? இதெல்லாம் உங்க ஃப்ரெண்டு வாங்கி போட்டது தானே? உங்க ஃப்ரெண்டு வீடு தானே? வந்தவங்கள வாங்க உட்காருங்கன்னு சொன்னது ஒரு குத்தமா? அதுக்கும் ஒரு தகுதி வேணும் மாப்ள. அந்த தகுதியை தான் நாங்க உங்களுக்கு உருவாக்கி தரோம்னு சொல்றோம், நீங்க வேண்டாங்கறீங்க. எம்மா வாங்க உட்காருங்கன்னு தானமா சொன்னேன். தேவையில்லாத பேச்செல்லாம் ஏமா பேசுறீங்க? ஐசு, நீ தேவையில்லாத வேலை தானம்மா பண்ணி வச்சிருக்க. நான் என்னப்பா பண்ணேன்? ஏமா யார் பேச்சையோ கேட்டுட்டு பெத்தவங்க கிட்ட கூட சொல்லாம இப்படி இங்க வந்து உட்காந்துருக்க? அப்படியேம்மா உன்னை வளர்த்துருக்கோம், யார் பேச்சையும் நம்புற மாதிரி? அதுவும் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்திருக்காங்க மாசமா இருக்கிற பிள்ளைகிட்ட? எப்பா அது இப்படியெல்லாம் நீ செய்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஐசு. ஒரு பதட்டத்துல வந்துட்டேன்ப்பா. வந்ததுதான் வந்த, உன் மாப்பிள்ளைக்கு ஒண்ணும் இல்ல நல்லாதான் இருக்காருன்னு தெரிஞ்சதும் அம்மா வந்து கூப்பிட்டதும் நீ என்ன செஞ்சிருந்திருக்கணும்? அம்மா கூட வந்திருக்கணுமா இல்லையா? அப்பா நான் இங்கே இருக்கேன்ப்பா. இந்த வீடு உனக்கு வசதி பத்தாது, மேல இது உனக்கு சொந்தமான வீடு கிடையாது. நம்ம வீட்டு வாரிசு இந்த மாதிரி வாடகை வீட்டுல இருக்க கூடாது ஐசு. சொன்னா புரிஞ்சுக்கோ, கிளம்பி வா. நான் சொல்லி கேட்கலன்னு தான் அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்பா சொன்னாலாவது கேப்பியா? இதே அவதான் இங்க இருந்துக்கிறேன்னு சொல்றாள், இருக்கட்டும். வாரத்துக்கு 2 நாள் அங்க உங்க வீட்டுல கொண்டு வந்து விடுறேன். நீங்க கொண்டு வந்து விட்டுதான் என் மகளை நான் பார்க்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்ல. ஐசு நீ வா, கிளம்பு. அம்மாவும் அப்பாவும் கார்ல தான் வந்திருக்கோம், வா போவோம். அம்மா அம்மா சொல்றது கேளு ஐசு, வா. அப்பா நான் இங்கே இருக்கேன்ப்பா. இங்க பாரு ஐசு, இந்த மலர் பிள்ளை பேச்ச கேட்டுக்கிட்டு தானே நீ இங்க வந்து இருக்க. அவ வாழ்க்கையவே அவளுக்கு காப்பாத்திக்கிட தெரியல, இல்ல உன் வாழ்க்கையை அவ காப்பாத்த போறாளாக்கும். அவளை நம்பி நீ அவ பேச்ச கேட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்க. இதே தேவையில்லாம பேசாதீங்க. அவளை சொன்னா உங்களுக்கே பொத்துக்கிட்டு வருது. அப்படி எல்லாம் இங்க யாருக்கும் ஒண்ணும் பொத்துக்கிட்டு வரல. அவங்க என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப். ஐசு இங்க பாரு, அம்மாவும் அப்பாவும் எப்பவும் உன் நல்லதுக்கு மட்டும்தான் சொல்லுவோம். உன்னை தவிர எங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. இப்ப மட்டும் நீ எங்க கூட கிளம்பி வரலன்னு வை, இனி ஜென்மத்துக்கும் உன் முகத்துல நாங்க முழிக்க மாட்டோம். அம்மா பிறந்த வீட்டை நீ மொத்தமா மறந்துட வேண்டியதான். அம்மாவும் உனக்கு இல்ல, அப்பாவும் உனக்கு இல்ல, தங்கச்சியும் உனக்கு இல்ல. அம்மா ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் சொல்றத நீ கேட்டா உனக்கு எல்லா சொந்தமும் இருக்கும். உன் புருஷனும் உன் கூடயே இருப்பாரு அங்க நம்ம வீட்டுல வந்து. ஆனா நீ என் பேச்சை இப்ப கேட்கலன்னு வை, இப்ப போறதுதான். திரும்பி எப்பவுமே வரமாட்டேன், உன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன். என்னங்க அதெல்லாம் சும்மா சொல்லுவாங்க ஐசு, நீ போகாத, இங்கே இரு, பாத்துக்கலாம். எங்க நான் போயிட்டு வரட்டா? போயிட்டு வரட்டாவா? சரி போறதுன்னா ஒரேடியா போயிரு, வராத இங்க. எங்க என்னங்க கிளம்பு, உங்க அம்மா கூட கிளம்பு. அப்புறம் என்ன ஐசு சொல்லிட்டாருல, வா. அம்மா ஐசு போகாத ஐசு, இங்கே இருமா, நான் உன்னை நல்லா பாத்துக்குவேன். இங்க என்ன குறை உனக்கு? அம்மா ஏங்க கிளம்புங்க, போலாம். நம்ம பிள்ளை நமக்கு இல்லைன்னு முடிச்சுக்கலாம். எம்மா 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 நில்லுமா. எங்க கிளம்புங்க, நம்ம பிள்ளை நமக்கு இல்ல. எம்மா உங்க கூட வாரேம்மா. அப்படின்னா கிளம்பு. ஐசு இருமா. நான் போயிட்டு வரேங்க. ஐசு ப்ளீஸ் ஐசு, இங்கே இரு. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இல்ல நான் எங்க அம்மா கூட போறேன், போயிட்டு வரேன். ஐசு ஐசு அவங்க தான் உங்க பக்கம் வரமாட்டேங்கிறாங்கன்னா நீங்களாவது அவங்க பக்கம் வாங்குங்க. போயிட்டு வரேன். என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆச்சி 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 அந்த பூவங்க. ஏய் காயத்ரி, இப்போ எதுக்கு வந்த உடனே சுடிதார் மாற்றி இந்த பட்டுச்சாலை எடுத்து கட்டிட்டு இருக்க? ஆச்சியை வேற பூ கட்டிட்டு இருக்க. மாமா வர்றாருல மைனி. மாமா வர்றாரா? என் தம்பி என்ன உன்னை பொண்ணு பார்க்க வர்றான். மாமா என்ன பார்க்க வர்றேன்னு சொன்னதே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவர் வரும்போது அவர் முன்னாடி ஆபீஸ்ல போட்டு அதே ட்ரெஸ் போட்டுட்டு அழுது வரைஞ்சிட்டு நிக்கணுமா? அதான் பட்டு புடவை எடுத்து
கட்டி தலை நிறைய பூ வச்சுட்டு நிக்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இங்க யாரு காயத்ரி? மாப்பிள்ள வந்ததும் அவர் முன்னாடி எங்க மானத்தை வாங்கினேன்னு வை, வெட்டி பொடி போட்டுருவேன். பூ எங்க ஆச்சி? ஏய் ஆச்சி என்ன பேசிட்டு இருக்காங்க, நீ என்ன காட்டிட்டு இருக்க? அறிவு கட்டவளே. ஏய் ஏய் இந்தா சுமதி, நீ என்னடி எதுக்கு இந்த குதி குதிச்சிட்டு இருக்க? பின்ன என்னங்க, மலர் வீட்டுக்காரர் மேல ஆசைப்படுறதும் இல்லாம இப்படி எங்களுக்கு மோனையா பேசிட்டு இருக்கா. அவர் இவகிட்ட என்ன ஏதுன்னு பேசுறதுக்கு தானே வராருன்னு சொன்னீங்க. இவன் என்னமோ பொண்ணு பார்க்க வர மாதிரி ரெடி ஆகிட்டு இருக்கா. இப்ப அதனால உனக்கு என்ன? என்னங்க பேசுறீங்க? இது தப்பு தானே. அறிவு கட்டவா அவ இல்ல, நீதான். என்னங்க சொல்றீங்க? ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மலரும் அவ வீட்டுக்காரரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நமக்கு தானடி நல்லது. எப்படிங்க? நம்ம ஒன்று நினச்சி மலரை அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் நம்ம நினச்ச எதுவுமே நடக்கலை. இப்போ நினைக்காத ஒன்று நடக்குது. அதை நமக்கு சாதகமாக உபயோகப்படுத்திக்கிட்டே அறிவு கட்டவளே. ஆனாலும் இது தப்புங்க. சரி தப்புன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம பிழைக்க முடியாது. உனக்கு 10 பைசா செலவு பண்ணாமல் கடை வேணுமா வேண்டாமா? வேணும். அப்போ அமைதியா இரு. மாமா வரும்போது அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா தானே நல்லா இருக்கும் ஆச்சி. அதுக்கு தான் பூ கேட்டேன். கட்டி வச்சிருக்கீங்களா இல்லையா? மைனி எல்லாம் எவ்வளவு பூ வச்சிருக்காங்க? காயத்ரி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா கழுத்தை நெரிச்சு கொன்று வேண்டி. காயத்ரி. மைனி, நீ பண்றது ரொம்ப ரொம்ப தப்புமா. யார் என்ன சொன்னாலும் காதலே வாங்கிக்க மாட்டேங்கிற. நீ செய்யறதே சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. படிச்ச பொண்ணு தானே நீ. நீ பண்றது தப்புன்னு உனக்கு புரியலையா? நான் பண்றது தப்பே இல்லை மைனி, உங்களுக்கு தான் புரியல. பாப்பா டேய், இவகிட்ட பேசுறது வேஸ்டடா. ஷாலினி, உன் தம்பி வந்தாச்சு. ஐ மாமா வந்துட்டாரு. வாங்க தம்பி. வாங்க மாப்பிள்ள. அக்கா தம்பி இங்க வா, இந்த இதை வாங்கிக்கோ. எதுக்குடா இதெல்லாம்? உன்னை பார்க்க வரும்போது வெறுங்கையோட எப்படிக்கா வருவேன்? இந்தா வாங்கிக்கோ. மாப்பிள்ள உட்காருங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அவங்கள கூப்பிடுங்க. மாமா நான் இங்கே தான் இருக்கேன். என்ன அப்படி கூப்பிடாதீங்கன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன். நீங்க எனக்கு மாமா தானே, நான் அப்படித்தான் கூப்பிடுவேன். இங்க பாருங்கம்மா, நீங்க பண்ற எல்லாமே, நீங்க பேசுற எல்லாமே தப்பு. அதை உங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். உங்ககிட்ட நல்ல விதமா பேசணும்னு நினைச்சுதான் நான் வந்திருக்கேன். ஆனா நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கும் கோபம் வரும். சரிங்க மாமா, பேசல சொல்லுங்க. இப்போ நீங்க ஆசைப்படுறது தப்புன்னு உங்களுக்கு தெரியுதா? தப்பு இல்ல மாமா. ஏய், நீங்க இருங்க மச்சான், நான் பேசிக்கிறேன். எப்படிம்மா தப்பு இல்லைன்னு சொல்றீங்க? எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. நான் உங்க அக்காவை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். உங்க அக்காவோட புருஷன் தான். என் மேல ஆசைப்படுறது தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? தோணல மாமா. இல்லம்மா, இது நடைமுறைக்கு ஒத்து வராது. நீங்க பண்றது இப்போ உங்களுக்கு சரின்னு தெரிஞ்சாலும் இது ஊர் உலகம் ஏத்துக்காது. நீங்க பெரிய படிப்பெல்லாம் படிச்சவங்க, பெரிய வேலையிலயும் இருக்கிறவங்க, உங்க கூட நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க இப்படியெல்லாம் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், அவங்க உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? உங்க மரியாதை அவங்க முன்னாடி என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நான் எதை பத்தியும் யாரை பத்தியும் கவலைப்படல மாமா. எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அதான் ஏன் அப்படி நீங்க ஆசைப்படுற அளவுக்கு என்கிட்ட என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட படிப்புக்கும் நீங்க பாக்குற வேலைக்கும் மொத்தத்துல உங்ககிட்ட இருக்கிற தகுதிக்கு உங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க. எனக்கு வேற எந்த நல்ல மாப்பிள்ளையும் வேண்டாம், நீங்க மட்டும் போதும். அப்புறம் நான் ஆசைப்படுற அளவுக்கு உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தானே கேட்டீங்க. உங்ககிட்ட என்ன இல்லை மாமா. நீங்க சொன்ன அதே நல்ல படிப்பு இருக்கு, நல்ல வேலை இருக்கு, நல்ல அந்தஸ்து இருக்கு, சமூகத்துல கௌரவமான மனுஷன் நீங்க. உங்களை நான் ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? முறைக்காதீங்க மாமா, நீங்க முறைச்சா ரொம்ப அழகா இருக்கீங்க. ஏய், இங்க பாருங்க, நான் நல்ல முறையில உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கேன். ஆனா நீங்க பேசுற பேச்ச பார்த்தா இந்த குடும்பத்து உறவே வேண்டான்னு துண்டிச்சு போற அளவுக்கு என்ன பண்ணிடாதீங்க. தம்பி கோவப்படாதீங்க மாமா. இங்க பாருங்கம்மா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காங்க. அவங்க தான் என்னோட உலகம், அவங்க தான் என்னோட லைஃப். அப்படி வாங்க மாமா பாயிண்ட்டுக்கு. நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட் தான். ஆனா அதே மாதிரி உங்களை மாதிரியே அக்காவும் நினைக்கிறாளா? ஏன் நினைக்காம என்ன? நாங்க 2 பேருமே அப்படிதான் இருக்கோம். காயத்ரி, நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. நான் தேவையான பேச்சை தான் பேசுறேன் மைனி. அக்காவும் மாமாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களே தவிர இது வரைக்கும் புருஷன் பொண்டாட்டியா வாழவும் இல்லை. அப்படி வாழணும்னு அக்கா நினைக்கவும் இல்லை. அதுக்கு அவளுக்கு தகுதியே இல்லை. தம்பி என்னடா சொல்ற இவ? அக்கா என்னக்கா நீ ஒரு பக்கம், அவங்க என்ன சொன்னாலும் அது அப்படியே உண்மையாயிடுமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இல்ல, எனக்கு எல்லாமே தெரியும். நான் தான் இவங்க 2 பேரையும் நோட் பண்ணிக்கிட்டே தானே இருக்கேன். காயத்ரி எப்படி சொல்ற? ஏதாச்சும் சொல்ற? அக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது பாத்ரூம் போகணும்னா மாமா நான் கூட வரவான்னு கேட்டதுக்கு நீங்க வந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும், நீங்க வெளியவே இருங்க, நானே போயிட்டு வந்துடுவேன்னு சொன்னா. எந்த பொண்டாட்டியும் புருஷனை பார்த்து அப்படியெல்லாம் சொல்ல மாட்டா. அப்புறம் ஆச்சி, அக்காவுக்கு பொங்கலுக்கு நீங்க சேலை கட்டி விடும்போது மாமா வெளியே தானே நின்னாரு? ஆமா. எந்த புருஷன் பொண்டாட்டி சேலை கட்டும் போது வெளியே நிப்பாரு? அதுவும் உடம்பு சரியில்லாத பொண்டாட்டி.
இது போல இன்னும் நான் நிறைய சொல்லுவேன் மாமா. சொன்னா உங்களுக்கு தான் தர்ம சங்கடமா இருக்கும். சொல்லட்டுமா? காயத்ரி, நீ தேவையில்லாம பேசுற. இல்ல மைனி, நீங்க எத்தனை பேர் சேர்ந்து என்ன திட்டினாலும் நான் தேவையானதை மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க தம்பி சந்தோஷமா இல்ல மைனி. உங்க தம்பி சந்தோஷமா இருக்கணும்னு உங்களுக்கு நினைப்பில்லையா, அக்கறை இல்லையா? என்னைய மாமாவுக்கு 2ஆம் தரமா கட்டி வைங்க. மாமாவை நான் சந்தோஷமா பார்த்துப்பேன். அவரை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு என்னால மட்டும்தான் முடியும். அக்காவுக்கு தெரு பிரச்சனை, ஊர் பிரச்சனைன்னு சொல்லி அந்த பஞ்சாயத்தை இழுத்து பாக்குறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்கும். மாமாவை கவனிக்கிறதுக்கு நேரமும் இருக்காது. அவ அதை விரும்பவும் மாட்டா. அதனால மாமாவுக்கு என்னைய கட்டி வைங்க. மாமாவை நான் நல்லா பாத்துக்குவேன். அக்காவும் நானும் சண்டை போடாம ஒரே வீட்லயே இருந்துக்கிறோம். என்னால எந்த பிரச்சனையும் அக்காவுக்கு வராது. என்ன மாமா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் சொன்னதெல்லாம் சரிதானா? இன்னைக்கு வரைக்கும் அக்கா உங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா நடந்துக்கிடல. அது எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நீங்க அவளுக்கு நல்ல புருஷனா இருந்துக்கோங்க. ஆனா அவ உங்களுக்கு நல்ல பொண்டாட்டியா என்னைக்குமே இருக்க மாட்டா. அதுக்கு பதிலா நான் இருக்கேன். நீங்க அவளை லவ் பண்ணுங்க, நான் உங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தம்பி என்னடா? மாப்பிள, அவர் பேச மாட்டாரு. அவரால் பேசவும் முடியாது. மைனி, இப்பவாச்சும் என்னை புரிஞ்சுக்கிட்டு உங்க தம்பிக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைங்க. உங்க தம்பிக்கு பொருத்தமான பொண்ணு எங்க அக்கா இல்ல, நான் தான். ஏதோ அவளோட அதிர்ஷ்டம். மாமாவை அவ எனக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சரி பரவாயில்ல, அவளும் அதே வீட்டில் இருந்துட்டு போகட்டும். என்னையும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. நான் போய் அவரை நல்லபடியா பாத்துக்கிறேன். குடும்பத்துல எல்லாருமே சேர்ந்து பேசி எனக்கு சாதகமா நல்ல ஒரு முடிவா எடுங்க. எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். என்ன இப்படியே எவ்வளவு நேரத்துக்கு என்னையவே மறைச்சிட்டு இருக்க போற? நீ எனக்கு தோசை சுட்டு கொடுக்குற வரைக்கும். தோசையெல்லாம் சுட முடியாது. ஒழுங்கா இதை சாப்பிடு. மைனி, என்ன மைனி இப்படி பண்ற? காலையில தான் டிஃபனும் பண்ணணும், சாப்பாடும் பண்ணணும்னு சொல்லி இட்லி தான் எனக்கு சரியா வரும்னு சொல்லி இட்லியவே அவிச்சு அவிச்சு கொடுக்குறேன். இப்ப ஈவினிங் டைம் தானே, இப்பவாவது ஒரு தோசை சுட்டு கொடுக்கலாம்ல? தோசைனா ஒருத்தனுக்கு மட்டும்தான் சுடணுமா? வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? நான் என்ன ஒண்ணு பண்ணுவோமா? சாம்பார் மட்டும் நான் செஞ்சு வச்சிடுறேன். ஆளாளுக்கு அவங்கவுங்களுக்கு வேணுங்கிற அளவு தோசை சுட்டுக்கோங்க. நான் தான் மாவு ஆட்டணும், நான் தான் சாம்பார் வைக்கணும், நான் தான் தோசையும் சுடணும்னா எப்படி? எனக்கு தோசை சுட தெரியாதுல்ல, தெரிஞ்சா சுட்டுக்க மாட்டேனா? உனக்கு வேற என்னதான் தெரியும்? நல்ல வாய்க்கு வாய் எதிர்த்து பேச மட்டும்தான் தெரியும். ஏன் ஒரு தோசை கல்லுல மாவை ஊத்தி பரத்துனா தோசை வந்துட போகுது. அவ்வளவுதானே, அதை நீயே செஞ்சிடலாம்ல. பாரு பாரு, உன் குட்டி பிள்ளை பாவம். அவன் தினமும் காலையிலயும் சாயங்காலமும் இட்லியா சாப்பிட்டா எப்படி உயிர் வாழ்வான்? அதெல்லாம் நல்லா உயிர் வாழ்வான். ஒழுங்கா சாப்பிடு. வேண்டாம், தோசை சுட்டு கொடு. இப்ப நீ இதை சாப்பிடுறியா இல்ல உங்க அண்ணனுக்கு போன் போட்டு வர சொல்லவா? மைனி, சின்ன பிள்ளைய பயங்காட்டுற மாதிரி பயங்காட்டாத. தோசை சுட்டு கொடு. இன்னைக்கு ஒரு நாள் நான் தோசை சுட்டு கொடுத்தா நீ தினமும் தோசையா கேப்ப. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஒழுங்கா இட்லியை சாப்பிடு. சாப்பிட மாட்டேன். இங்க பாரு, இட்லி தான் உடம்புக்கு நல்லது. ஒழுங்கா சாப்பிடு. இட்லிலாம் நல்லது இல்ல, தோசை தான் நல்லது. என்ன நீ படிக்கிற பையன் பேசுற பேச்சா இது? இட்லி தான் நல்லது. இல்ல மைனி, தோசை தான் நல்லது. கொன்றுவே உன்னை. இப்படியே கொழுப்பெடுத்து போய் பேசிட்டு இருந்தேனா? எப்படி சொல்ற தோசை தான் நல்லதுன்னு? இங்க பாரு, இங்க பாரு. இட்லி பானையில நீ இட்லி அவிக்கும் போது மாவை ஊத்தி வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேன்? கொஞ்சோண்டு தண்ணியை தொட்டு இட்லி மேல தெளிச்சு குத்தி பார்ப்பேன் வரல வச்சு. அப்புறம் வெந்துருச்சுன்னா அப்படியே ஓட்ட விழுகும். வேகலைன்னா மாவா இருக்கும். பாத்தியா பாத்தியா? அப்ப நீ இட்லி அவிக்கும் போது இட்லி வெந்துருச்சான்னு பாக்குறதுக்கு இவ்வளவு வேலை பார்க்கணும். ஆனா தோசையில அந்த மாதிரி எந்த சிரமமும் உனக்கு இல்ல. எந்த சிரமமும் இல்லையா? ஆமா, நீ தோசை கல்லுல மாவை ஊத்துனேன்னு வை, தோசை வெந்துருச்சுன்னா அதுவே ஓட்ட போட்டு காட்டிரும். இட்லிக்கு நீ தான் ஓட்ட போட்டு பார்க்கணும். இப்படி எல்லாம் யோசிக்க சொல்லி உனக்கு யார் சொல்லி கொடுக்கறது? அது அது அப்படிதான். ராஸ்கல், பிச்சு படுவேன் பிச்சு. ஒழுங்கா இட்லி சாப்பிட்டு போய் படிக்க உட்காரு. நிஜமா தானே? தோசை கல்லுல மாவை ஊத்தி கொஞ்ச நேரத்துல பாரேன், தோசை மேல எத்தனை ஓட்ட ஓட்டையா வரும்னு. அப்படி வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆனா இட்லியில நீ தானே குத்தி குத்தி பார்க்கணும் வெந்துருச்சா வேகலையான்னு. டேய், கொன்னட்டாம இந்த இட்லியை சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போ. அப்படின்னா தோசை சுட்டு கொடுக்க மாட்டேன். கிடையாது. இப்படியே தினமும் இட்லியா போட்டு போட்டு என்னை சாகடிச்சிரு. என்ன என்ன சண்டை ரெண்டு பேருக்கும் இங்க அடுப்படியில உட்காந்து? நான் வேணா தோசை சுட்டு கொடுக்கட்டா? வெண்ணிலா, நீ தோசை சுட்டு கொடுக்க போறியா? ஆமா. எந்த மாவுல தோசை சுடணும்னு கேளு மைனி அவளை. இது கூடயே தெரியாது? தோசை மாவுன்னு ஒண்ணு இருக்கும். ஏங்கா அப்படித்தானே? அதான் அந்த தோசை மாவு என்னதுன்னு கேளு மைனி அவளை. அது எப்படியும் அக்கா ஆட்டி வச்சிருப்பீங்கல்ல எனக்கா? சுத்தம் அதுமே உனக்கு தெரியாதா? அவளுக்கு அவங்க வீட்டுல கிச்சன் எங்க இருக்குன்னே தெரியாது. வேலை வேலைக்கு கொண்டு வந்து வாயில ஊட்டி விட்டு வளர்த்துருக்காங்க.
ம் ஆமாம்மா தெரியும். இவ தான் எனக்கு தோசை சுட்டு கொடுக்க போறாளாக்கும். தோசை எப்படி சுடணும்னு கேளு. தோசை அதான் சொன்னீங்களே, கேட்டேன் நானும். கல்லில் மாவை ஊற்றி அப்படியே பரத்தணும். அப்படின்னா வந்துருமா தோசை? வந்துரும்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போனா வந்துரும் தானே. சரி, எந்த கல்லில் தோசை சுடணும்? அது வட்டமா கருப்பா ஒரு கல் இருக்குமே, பார்த்துருக்கேங்க்கா. மைனி இவளை நம்பி மாவை கொடுக்காத கெடுத்துருவா. ம் தெரியுது. சரி, அப்போ நீ இட்லி சாப்பிட்டு போய் படிக்க உட்காருப்போ. ஏக்கா எனக்கு தோசை சுட சொல்லி கொடுங்கக்கா, நான் நல்லா சுட்டு பழகிடுவேன். தீபாவளி வரட்டும், கடையில அண்ணன் கிட்ட சொல்லி பட்டாசு துப்பாக்கி எடுத்துட்டு வர சொல்லலாம். அதுல முதல்ல பட்டாசு சுட்டு பழகு, அதுக்கப்புறம் தோசை சுட்டு பழகலாம். சொல்லு மைனி அவகிட்ட. அதான் நீயே சொல்லிட்டேல, கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. ஆனாலும் நீ ரொம்ப பண்ற குட்டி பிள்ளை. உனக்கு எப்பவும் யாராவது ஒரு ஆளை உரசிக்கிட்டே இருக்கணும், யாராவது ஒரு ஆள் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். என்ன அப்படியெல்லாம் இல்லையே. தெரியும்டா அவனை பத்தி. முதல்ல மைனியை ஒட்டிக்கிட்டே தெரிஞ்ச, என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தெரிஞ்ச. இப்ப மைனி இல்லைன்னதும் என்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்க, அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. உனக்கு எப்பவும் இதுக்கு ஒரு ஆள் அதுக்கு ஒரு ஆளுன்னு வேண்டியதா இருக்கு. என்ன அப்படி சொல்லுங்கக்கா. ம் மைனி தோசை. இங்க பாரு, தோசை தோசைன்னா உன்னைய கல்லில் வச்சு சுட்டு எடுத்துருவேன். எல்லாருக்கும் என்ன சமைச்சிருக்கோமோ அதையே சேர்ந்து நீயும் சாப்பிட்டு பழகு. புதுசா உனக்காக ஒன்றும் செய்ய முடியாது. லீவ் அன்னைக்கு சுடுவோம். என்ன போய் சாப்பிட்டு படி. நான் சொமாட்டோல ஆர்டர் போட்டு சாப்பிடுவேன். அப்படியா? எங்க ஆர்டர் போடு பாப்போம். எவன் வீட்டுக்கு வந்து பார்சல் கொடுக்குறான்னு நானும் பாக்குறேன். நீயும் சுட்டு கொடுக்க மாட்ட, பார்சலும் வாங்கி சாப்பிட விட மாட்ட. என்னை கொடுமைப்படுத்துற நீ. சரி, அன்னைக்கு தனித்தனியா எல்லாரும் சேர்ந்து ஹோட்டலுக்கு போயிருந்தோமே, அது மாதிரி இந்த சண்டே நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஹோட்டலுக்கு போகலாம். அங்க போய் நீ தோசை ஆர்டர் பண்ணு, சரியா? இந்த சண்டேவா? ம் அப்படின்னா லஞ்சுக்கு போவோம். சரி போவோம். வீட்டுக்கு வந்து நைட்டுக்கு நீ தோசை சுட்டு கொடு. ஷூ, அப்படினாலும் நான் சுட்டு கொடுத்தே ஆகணும். ஆமா. சரி, சுட்டு தரேன். இப்போ இந்த இட்லியை சாப்பிட்டு போய் படிப்போ. கொண்டா. ஆனாலும் ஒரு 4 இட்லியை சாப்பிட்றதுக்கு 40 தடவை கெஞ்ச வைக்கிற ராஸ்கல் நீ. எப்படினாலும் நீ செஞ்சதை சாப்பிட்டு கொடுக்குறேன்ல. சரி, நீ நல்ல பிள்ளை தான், கொண்டாட்டாம சாப்பிடு. அக்கா காயத்ரி, என்ன இந்நேரத்துக்கு வந்திருக்க? வா வா உட்காரு, இட்லி சாப்பிட்றியா? இப்பெல்லாம் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வர்ற. இது உனக்கு மட்டும் சொந்தமான வீடு இல்ல, எனக்கும் சொந்தமான வீடு தான். நான் எப்ப வேணாலும் வருவேன். என்னையெல்லாம் ஏன்னு நீ கேட்கக்கூடாது. மைனி இவங்க என்ன சொல்றாங்க? தெரியலடா குட்டி பிள்ளை, என்னன்னு கோவமா வந்திருக்கா. காயத்ரி அக்கா வாங்க உட்காருங்க, தண்ணி எடுத்துட்டு வரேன், உட்காருங்க. குடிச்சிட்டு அப்புறமா டீ போடவா காபி போடவான்னு சொல்லுங்க. அதெல்லாம் நீ என்ன உபசரிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த நிமிஷத்துல இருந்து நானும் இந்த வீட்டில தான் இருக்க போறேன். இது என்னது? காயத்ரி என்ன சொல்ற? ஆமா, மாமாவை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க வந்தா நீ ஒரு ரூம்ல இருந்துட்டு போ, நான் ஒரு ரூம்ல இருந்துட்டு போறேன்னு தான் முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இருக்கிற வரைக்கும் மாமா என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதான் நடக்கிறது நடக்கட்டும்ட்டு நானே இங்க வந்துட்டேன். இப்போ நீ ஏன் மாமாவுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறியா இல்ல நானே பண்ணிக்கவா? ஏய், எங்க வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க?